அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் மற்றும் திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கான அஇஅதிமுக வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல் ஆணையத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சீனிவேலு மறைவை தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 தொகுதிகளுக்கான அஇஅதிமுக வேட்பாளர்களை தற்போது அஇஅதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ளது. அதில் தஞ்சாவூர் தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்ட ரங்கசாமி மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போல் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில் பாலாஜி போட்டியிட்டார், அவரே மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போல் திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஏகே போஸ் போட்டியிடுகிறார். அதே போல் நெல்லித்தோப்பு தொகுதியில், பாண்டிச்சேரிக்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதியில் ஓம் சக்தி சேகர் அஇஅதிமுகவின் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள். இது வேட்பாளர்களுடைய பின்புலம் என்று பார்க்கும் பொழுது ஏற்கனவே ரங்கசாமி 2011 தேர்தலில் போட்டியிட்டு அஇஅதிமுகவில் வெற்றி பெற்று தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் இருந்துள்ளார். அதற்கு அடுத்தபடியாக அரவக்குறிச்சி தொகுதியில் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். கடந்த முறை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றினார். அதே போல ஏகே போஸ் அவரும் 2 முறை அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திருப்பரங்குன்றம் மற்றும் மதுரை வடக்கு ஆகிய தொகுதிகளில் ஏற்கனவே போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். இந்த மூவரும் தற்போது அஇஅதிமுகவின் சார்பாக திருப்பரங்குன்றம் மற்றும் தஞ்சாவூர் அதே போல் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் தற்பொழுது வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியை பொறுத்தவரை ஓம் சக்தி சேகர் ஏற்கனவே அவரும் சட்டமன்ற உறுப்பினராக அங்கு பணியாற்றியவர், அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு தற்போது அஇஅதிமுக வெளியிட்டுள்ளது. இந்த ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்ட தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. பொது தேர்தல் நடைபெறவில்லை. அங்கு பணப்பட்டுவாடா அதிகமாக புழக்கத்தில் இருந்ததால் தலைமை தேர்தல் ஆணையம் அங்கு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலை நிறுத்தி வைத்திருந்தது. இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சீனிவேலு மறைவை தொடர்ந்து அதாவது மே 25ஆம் தேதி அவர் மறைந்தார். நவம்பர் 25க்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். 6 மாதங்கள் தான் அங்கு காலியாக இடத்தை வைக்க முடியும், காலியாக காட்ட முடியும். அதற்காக தற்பொழுது தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இந்த தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு தேதி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அஇஅதிமுக தற்போது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. பொதுவாக இடைத்தேர்தல் என்றால் பொது தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் முதலில் பட்டியலை வெளியிடுவது அஇஅதிமுக தான். தேர்தல் பணிகளை தொடங்கும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அந்த வகையில் தற்பொழுது திருப்பரங்குன்றத்தில் ஏகே போஸும் அதே போல் தஞ்சாவூரில் ரங்கசாமியும் அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜியும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.